ஆதி திராவிடர்களே, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய நாடு குடியரசாவதற்கு முன்பு வட்டமேஜை மாநாடு நடந்தது. அந்த வட்டமேஜை மாநாட்டிலே இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பை நிர்மாணம் பண்ணக்கூடிய கமிட்டி போட வேண்டும், அதற்கு முதல்ல ஸ்பேட் ஒர்க் செய்ய வேண்டும் என்று குயின்ஸ் கவுன்சில் தீர்மானம் நிறைவேற்றியது. அதன் பின்னால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 பிரதிநிதிகளும், காங்கிரஸோடு பிரபலமாக இருந்த முஸ்லீம் லீக் கட்சியில் 5 பிரதிநிதிகளும் வரும்படி லண்டனில் இருந்து உத்தரவு வருகிறது அரசியரிடம் இருந்து. உடனே காந்தி என்ன பண்றான், படிக்க தெரியாத முட்டா பயலா பார்த்து சத்தியமூர்த்தி, வல்லபாய் பட்டேல், இவனெல்லாம் பள்ளிக்கூடமே பார்க்காத மடையனுங்க, அப்படி ஒரு 5 பேர் காந்தி எழுத்து நிறுத்தினார்ல, நேதாஜி எழுத்து, பட்டாபி சீதாராமையன் இவனெல்லாம் போகும்போது என்ன பண்ணிருக்கான், கங்கா ஸ்நானத்தையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருக்கான் கலையத்துல. அந்த அளவுக்கு மதவெறி பிடிச்ச 5 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சு போட்டு, ஏன்னா அம்பேத்கரை ஓரம் கட்டணும், அம்பேத்கரை விட்டா குழப்பி போடுவாருன்னு படிப்பறிவில்லாத 5 பேர் சமுதாய தலைவர்கள் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கான். அம்பேத்கர் ஒரு சமூகத்தின் தலைவர் அல்லவா, அவரை தலைவராகவே அவன் ஏத்துக்கல, அவங்கள சமூகமாவே ஏத்துக்கல, அனுப்பிச்சிடுறார். இது காலையில ஒரு உள்ளதுலயே அதிகம் படிச்சவர், கொலம்பியா யூனிவர்சிட்டியில போய் டாக்டரேட் வாங்கினவர் அம்பேத்கர், தன்னையும் கூப்பிட்டுருப்பான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு. காலையில பேப்பர்ல பார்த்தா அம்பேத்கர் பேர் இல்ல, நேரம் மலபார் ஹில்லுக்கு ஓடி இருக்கார் பம்பாயில. அங்க ஜின்னா, முகமது அலி ஜின்னா இருந்திருக்கார், பாகிஸ்தானின் நிறுவனர், முஸ்லீம் லீக்கின் நிறுவனர், தலைவர். போன உடனே இந்த மாதிரி ஜின்னா பாய் என்னை கூட்டு போகாம விட்டான் காந்தி. நீ கவலைப்படாத அம்பேத்கர், 5 பேரை என்னைய கொண்டு வர சொல்லியிருக்கான், அது 5 பேரும் சாயிபா கொண்டு வர சொல்ல, யார வேணா கொண்டு வர சொல்லலாம், நான் படிச்சவனா தேடிக்கிட்டு இருந்த, நீயே வந்துட்டவா, எனக்கும் பேசு உனக்கும் பேசுன்னு அவரு கூட்டிட்டு போயிட்டாரு லண்டனுக்கு. காங்கிரஸ் கட்சிக்காரன் கூட்டிட்டு போல. அந்த வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கர் போய் எங்களுக்கு ரிசர்வ் தொகுதி வேண்டும் என்று கேட்டு 140 தொகுதிகளுக்கு ஏற்பாடு செய்தார். இன்று 140 ஆதி திராவிடர்கள் பாராளுமன்றத்திற்கு செல்கிறீர்களே, இது ஒரு முஸ்லீம் வாங்கி கொடுத்தது என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு என் பள்ளிவாசல் கிட்ட வந்து நீ கத்துற, உன்னைய போக வேணான்னு தடுத்தவனுக்கு சாதகமா வந்து என்கிட்ட வந்து கத்துற, நீ உன்னைய சூத்திரன் தேவடியா பையங்கிறான், நானும் என்னுடைய இன சகோதரங்கிறேன். நீ என்னன்னா யாரு உனக்கு எதிரி, நாங்க உன்னை அடிக்கிறது இல்லை. எந்த இடத்துலயாவது எங்க ஜாதி ஒரு ஆதி திராவிடனுக்கு சிறு தீங்கு விளைவிச்சதா சொல்லு, ஒரு சின்ன சம்பவம் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள வராத, நீ போ, நீ தொட்டா தீட்டு பட்டா பாவம், நீ படலினா பாவம், நீ தொடலினா பாவம் சொல்ற ஜாதி நாங்க.